இனிய வணக்கங்கள்லாம். அவங்க அப்படி இன்றைக்கி நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி. ஓகே, செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி ரெண்டும் வந்து இம்பார்ட்டண்ட். உங்களோட பெரிய அம்சை வந்து சின்ன சின்ன அம்சாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அப்புறம் அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெசன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் ப்ரெசன்ஸ் கொடுக்கும்போது உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து வேலை செய்யும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸு சேம் டைம் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் கம்பேரிசன்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப லோவாக போயிடும். அவ்வளோ இருக்கா, நான் இவ்வளோ தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப கீழே போயிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நார்மலாக பண்ணுற ஒர்க்கில் கூட நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ கம்பேரிசன் எந்த நாள் எந்த இதுக்கும் நீங்கள் பண்ணிடவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப் வந்து இட் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். 8 hours கண்டிப்பாக தூங்கணும். நீங்கள் ரொம்ப குறைவான நேரத்துக்கு தூங்குறதோ இல்லை ரொம்ப அதிக நேரத்துக்கு தூங்குறதோ என்ன ஆகும், உங்களோட மைண்டை வந்து ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக பிரெயின் வந்து ஃபில்லப் பண்ணிடும். ஸோ நெகட்டிவிட்டியாக பிரெயின் வந்து ஃபில்லப் பண்ணும்போது உங்களோட தாட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும், பாசிட்டிவிட்டியே போயிடும். ஸோ கரெக்டாக தூங்கி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இதுவும் ஒரு வகையான செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான். ஓகே, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்ன முக்கியம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப சூப்பரான கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும், நல்லா பூஸ்டப் ஆகும். ஸோ நல்லா பூஸ்டப் ஆகும்போது உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் சீக்கிரமே முடிச்சிடுவீங்க. ஸோ அதனால் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னால் மூவ் ஆகும். இந்த வேலை இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடும், நெக்ஸ்ட் வேலையை எடுத்து முடிச்சிடுவோம் அப்படின்னு நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெடிடேஷன் இஸ் மஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 15 minutes மெடிடேட் பண்ணுறதுனால உங்களை நீங்கள் வந்து உணர்வீங்க, உங்களை நீங்கள் காமாக ஃபீல் பண்ணுங்கள், உங்களையவே நீங்கள் லேஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் உங்களோட ப்ராப்ளமோ இல்லை ஏதாவது இருந்தாலும் யோசிச்சிங்கன்னா சீக்கிரமாக சொல்யூஷன் வந்துடும். ஏன்னா அப்போ தான் வந்து மைண்ட் காமாக எல்லா ஆல்ரவுண்ட் வேல வந்து திங்க் பண்ணும். நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் மேலே செல்ஃப் லவ் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் மேலே போகும். செல்ஃப் லவ் எப்படி பண்ணுறது, நம்ம சின்ன அப்ரிஷியேஷன், செல்ஃப் அப்ரிஷியேஷன் இஸ் பெஸ்ட் அப்ரிஷியேஷன். ஒரு சின்னதாக ஒரு அப்ரிஷியேஷன் நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கும் போது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும். இதுக்கெல்லாம் மேலே மிரர் போய் டெய்லியும் காலையில் ஆஃப்டர் ரொட்டீன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டெய்லியும் காலையில் மிரர் முன்னாடி போய் 3 times ஐ லவ் மீ 3 times சொல்லுங்கள். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படியே இம்ப்ரூவ் ஆகும். இந்த 3 words வந்து உங்களைய வந்து ஒரு 3 parts ஆஃப் த டே, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், இந்த 3 நேரமும் உங்களை பூஸ்டப் ஆக்கிட்டே இருக்கும். ஸோ லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பற்றி பார்த்தோம். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து சந்திருக்கேன். வரட்டா?